மெனக்கட்டு பிளவுஸ் எல்லாம் கடையில கொடுத்து தைக்காதீங்க. இத மட்டும் தான் மறைக்கணும். துணி அதுக்கு மட்டும் போடுங்க. அதுக்கு 2 கர்ச்சீஃப் போதும். ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. 2ஆ கட் பண்ணி இங்க ஒட்டிருங்க. அடுத்தது இங்க ஒட்டிருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, மாடர்ன் டிரெஸ், ஃப்ரீடம் அப்டின்ட்டு ஆரம்பத்துல இருந்து பெண்கள வந்து கண்டாங்கி சேலை கட்டி அப்படியே சேலையிலேயே பார்த்தோம், தாவணி பாடையில பார்த்தோம், சுடிதார்ல பார்த்தோம். ஓகே ஃபேன் செட் கூட கிளாமர் இல்லாம, வல்கர் இல்லாம அழகான ஃபேன் ஷர்ட் நான் போடுற ஜீன்ஸ் ஃபேன்ல டாப்லாம் இது வரைக்கும் தான் இருக்கும். அந்த மாதிரி வல்கரா இல்லாம எவ்வளவோ மாடர்ன் டிரெஸ் இருக்கு. ஆனா ஒரு சாரியவே ஒரு மாடர்னா மாத்த முடியும்னா ஒரு சில பெண்களால தான் முடியும். இந்த பின்னாடி பிளவுஸ்ல மினிமம் 4 இன்ச் இருக்கணும். கிளாத் துணி 5 இன்ச் இருக்கலாம், 4 இன்ச் இருக்கலாம், 3 இன்ச்சு கூட இவ்வளவு அகலமாவது இருக்கணும். இப்ப இவ்வளவு பெருசு பின்னாடி பிளவுஸ் நெக் வருதுன்னா இவ்வளவாவது துணி இருக்கும். இவ்வளவுதான் இருக்கு. 1 இன்ச்சு தான் இவ்வளவுதான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனா இருக்கு. அப்படியே உள்ள கையை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா அழகா பிரிஞ்சுக்கும். ஈஸியா அப்படி பிடிச்சிக்கலாம் அணைச்சி. என்ன சொல்றது நானு? ஏன்னா மானத்தை மறைக்கிறதுன்னா இதை மட்டும் தானே மறைக்கணும். மீறி எதை வேணாலும் மறைச்சு பின்னாடி எல்லாம் அப்படியே திறந்து விட்டுருங்க. உள்பாவோட இருந்ததுன்னா பின்னாடி இப்படி ரவுண்டா கிழிச்சுக்கிடுங்க. சாரி கட்டும் போது இப்படி ரவுண்டா இருக்கும்ல, காத்து அப்படியே போயிட்டு வந்துக்கும். இங்க மட்டும் மறைச்சுக்கிட்டு அப்படி போகலாம். அந்த கொட்டாஞ்சி சரட்டை இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி எடுத்து ஒத்திக்கிங்க. பேசாம தேங்காய் வெட்டுற சரட்டை இருக்குல்ல, அதை எடுத்து இதுல மட்டும் கவுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பண்ணிட்டு பெஃபிக் போட்டு ஒட்டிக்கிட்டீங்கன்னா அது மட்டும் போதும். நம்ம அதோட இப்படி 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 போலாமல நடந்து. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பிளவுஸ் தைக்கிறீங்க. அதுலயும் ஒரு கல்யாண பிளவுஸ்ல சாமியோட கோபுரங்களை வந்து ஸ்டிச் பண்றீங்க. ஒரு ஆண் வந்து நம்மள கல்யாண நேரத்துல ஒரு மூடோட பாப்பா, அப்படி மூடோட பாப்பான். அந்த நேரத்துல அந்த பிளவுஸ்ல கோபுரம் சாமியை ரொம்ப தெய்வீகமா பாப்போம் இல்லையா? அங்க அந்த பிளவுஸ்ல கோபுரத்தை வச்சு தைக்கிறீங்க. அதனால ஜாக்கெட்டை நீங்க போட வேண்டாங்க. ஒரு தேங்காய் உடைங்க, 2ஆ எடுங்க, ஒத்திக்கிங்க, முடிஞ்சிருச்சு. மெனக்கட்டு பிளவுஸ் எல்லாம் கடையில கொடுத்து தைக்காதீங்க.